உயர்கல்வி. தமிழ்நாட்டு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது ஒரு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் சாதனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும், திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக்கொள்ளவும், சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற நாளோடியரின் காலத்தில் அழியாத ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு போதிய வசதி இல்லாத வாழ்க்கை சூழலை எந்த ஒரு மாணவரின் கற்றலும் தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும். மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்றை நமது அரசு அமைக்கும். TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற முதன்மை திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்ச நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக மாநில அரசின் 20% கட்டுமான மானியம் அடுத்த 2 நிதி ஆண்டுகளில் 640 கோடி ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டம் பரவலாக உள்ள தங்கும் இடங்கள் ஒருங்கிணைத்து உயர்தர வசதிகள் கொண்ட கேம்பஸ்களாக மாற்றி அமைக்கும். இதில் முழுமையாக குளிர் ஊட்டப்பட்ட டிஜிட்டல் கற்றல் மையங்கள், 24 மணி நேரம் பாதுகாப்பு சுகாதாரமான சமையல் அறைகள் மற்றும் முழுமையான சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையிலான தானியங்கி ஒதுக்கீடு முறை ஆகியவை இடம்பெறும். வரும் ஆண்டுகளில் பல்வேறு சமூகங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த இளைஞர்கள் TN சுந்தர் திட்டம் ஒன்று சேர்க்கும். 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. பெட்ரோலியம் பொருட்களின் மீதான தேவைகளை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கவும் ஒரு நடவடிக்கையாகவும் வாகன மெக்கானிக்ஸ் மற்றும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மின்சார வாகனங்களையும் பழுதுபார்ப்பதற்கு வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12500 வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் உட்பட மொத்தம் 22500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு இளைஞர்கள் உலகளவில் உருவாகி வரும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதை சாத்தியமாக்கும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றுதல் AI and ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். இத்தொழில் பிரிவு ஆண்டுக்கு 10 தொழில் பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகளில் மொத்தம் 50 தொழில் பயிற்சி நிலையங்களில் அறிமுகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்புகளை பெற வழிவகை செய்யப்படும். மேலும் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய்
மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநில அரசின் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வு ஆணையம், ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வு ஆணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் விரிவாக்கப்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களில் மூலம் SSC, RRB, IBPS போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் நடத்த 3.38 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்கப்படும். இந்த பணியிட பயிற்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களும் மாத உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் செயல்படுத்துவதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இனோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் புரோகிராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். IIT மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன் அணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதவளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. AI, ரோபோட்டிக்ஸ் மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உலக மாற்றி அமைத்து வரும் சூழலில் இந்த தொலைநோக்க பார்வையை செயல்படுத்தும் விதமாக செயற்கை AI, ரோபோட்டிக்ஸ், வெப் டூல்ஸ் குறித்து அறிவுக்கான தமிழ்நாட்டு பள்ளி திட்டம் தமிழ்நாடு ஸ்பார்க் எக்ஸ்டெண்டட் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தற்போது உள்ள 5000 அரசு பள்ளிகளில் இருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு 2026-27ஆம் ஆண்டில் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 9வது மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இந்த இக்குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ளவும் குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலைப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.